உங்களுடைய பதாகை ஒன்றில் வந்து பார்த்தா தலைவன் பிறந்த என்றதான் நீங்கள் இனவாதம் செய்கிறீர்கள் என்ற ஒரு வசனம் இருந்தது. அது ஒரு காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இப்படிதான் இலங்கையோ அல்லது வட இலங்கையை பொறுத்தளவில் உண்மையாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏன் வல்வெட்டித்துறை என்றால் புறக்கணிக்கப்படுகின்றது? வல்வெட்டித்துறை என்று சொன்னால் அதை அச்சமாக பார்க்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகின்றது. தலைவர் அவர்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதி, அதாவது ஏற்கனவே அந்த இடத்தில் ஒரு வீடு இருந்தது, தற்சமயம் இல்லை. இப்பொழுது பொறுப்பேற்கின்ற புதிய அரசாங்கம் கூட இது தலைவற்ற மண், காரணம் காட்டி புறக்கணிக்காது. பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாங்கள் வெள்ளெடுத்துறது தான். இடையில தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஊரில் இல்லாமல் இருந்தோம். அதனால நிறைய கஷ்டங்கள். இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பாதிப்பு தான் வருது வரைக்கும் வேறு வருது நல்லதான் நடக்கு. சாதாரணமாக ஒரு சந்தைக்கு போகிறோண்டா கூட பயமாக கிடக்குது. அதனால நிறைய கஷ்டங்களை நாங்கள் எதிர்நோக்கிறோம். சிலர் சொல்லாமையே போயிடுறோம். சரி, நாங்கள் தானே அதை சமாளிக்கணுமெண்டு இப்போ சொல்கிறக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றபடியாக நான் இதை சொல்கிறேன். அந்த வேலையில் நாங்கள் இதையும் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் தலைவன் பிறந்த மண்ணுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, அல்லது கொடுத்தா நாங்கள் இன்னும் முன்னுக்கு போயிடுவோம் என்ற சிந்தனையும் இருக்கலாம். போராட்டம் மேலும் வலுப்பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்க மக்களை, நாங்கள் இப்போது யாழ்ப்பாணத்திலிருந்து வடமராட்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்போது செல்வச்சன்னதி ஆலயத்தின் பின்புறமாக செல்லக்கூடிய வீதியால் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்முன்னே தெரியக்கூடிய ஆலயமாக செல்வச்சன்னதி ஆலயம் தெரிகின்றது. இந்த ஆலயத்தின் பின்புறமாக செல்லக்கூடிய வீதியிலே பயணித்து நாங்கள் வல்வெட்டித்துறையை அடைய இருக்கின்றோம். வல்வெட்டித்துறை மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கின்றது. அந்த பிரச்சனையை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் காட்சிப்படுத்த போகின்றோம். அவர்களுடைய வழிகளை சொல்ல போகின்றோம். நாங்கள் இப்போது தொண்டமனாற்று பாலத்தை கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக தொண்டமனாற்றின் பாலத்தின் மேலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கீழே ஓடுவதுதான் தொண்டமான் ஆறு, அதாவது செல்வச்சன்னதி ஆலயத்தின் பின்புறத்திலிருந்து கடலுக்கு செல்லக்கூடிய அந்த வழியானது தொண்டமான் ஆறு என அழைக்கப்படுகின்றது. இப்போது நாங்கள் பாலத்தின் மேலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு முன்னே ஆவினங்கள் நடந்து வருகின்றன. அதாவது இந்த மாடுகள் தன் மேய்ச்சலுக்காக சென்று கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்திவிட்டு நாங்கள் இப்போது இந்த வீதியின் வழியாக தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம். செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையாக, ஒரு வழியாக இந்த வழி அமைந்திருக்கின்றது. நாங்கள் இப்போது தொண்டமனாற்று சந்தியை நெருங்கி இருக்கின்றோம். இதுதான் தொண்டமனாற்று சந்தி. இந்த சந்தியிலிருந்து பல வீதிகள் பல்வேறு திசைகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் நேரே செல்லக்கூடிய பாதையின், அதாவது நேராக செல்ல இருக்கின்றோம். இந்த வீதியூடாக செல்லும் போது நாங்கள் வெல்வெட்டித்துறையை கடந்து அதற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய பருத்தித்துறையை நோக்கி செல்லலாம். இந்த வீதி பருத்தித்துறை பொன்னாள வீதி என அழைக்கப்படுகின்றது. இந்த வீதியானது மக்களுடைய பயன்பாட்டுக்கு பொருத்தமற்ற வீதியாக இருக்கின்றது. குண்டு குழிகள் மட்டுமல்லாது இந்த வீதியில் இருக்கக்கூடிய கற்கள் யாவும் சிதறப்பட்டு காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இந்த வீதியால் இந்த நிலைமையில் தான் பயணிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு வீதியாக இருக்கின்றது. பொதுமக்கள் பாவனைக்கு உகந்ததாக இந்த வீதிகள் அமையவில்லை. இந்த வீதியினூடாக பயணித்துத்தான் அந்த வல்வெட்டித்துறை மக்கள் படுகின்ற, அதாவது அந்த வல்வெட்டித்துறையிலே இன்றைய நாளிலே ஒரு கவன ஈர்ப்பை செய்யக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இந்த வீதியின் வழியாக பயணித்துத்தான் நாங்கள் உங்களுக்கு அந்த விடயங்களை காட்சிப்படுத்த இருக்கின்றோம். அவர்களுடைய மன குமுறல்களை உங்களுக்காக நாங்கள் அறிய தரப்போகின்றோம். இந்த வீதியால் நாங்கள் பயணிக்கின்ற காரணமும் இருக்கின்றது. இந்த வீதியை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இந்த வீதி எவ்வளவு தூரம் மோசமான வீதி, எவ்வளவு தூரம் பாதுகாப்பற்ற வீதி என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்களும் இந்த வீதியினூடாக இந்த வீதியை மிகவும் துல்லியமான முறையிலே படமாக்கி கொண்டு நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். இப்போது நாங்கள் தொண்டமனாற்றில்தான் இருக்கின்றோம். இந்த பகுதியை கடந்து செல்லுகின்ற போது நாங்கள் வெல்வெட்டித்துறையை அடைய முடியும். எனக்கு முன்னே 2 வாகனங்கள் செல்கின்றன. அதாவது இது வீதியால் செல்லக்கூடிய வாகனங்கள் போல அல்லாமல் ஒரு கடலிலே ஒரு படகு எவ்வாறு தத்தளித்து கொண்டு அலக்களித்து செல்லுகின்றதோ அதே போலத்தான் இந்த வீதியால் செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் கூட அவ்வாறு தான் சென்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் இப்போது தொண்டமனாற்றை கடந்து கொண்டிருக்கின்றோம். கடந்து நாங்கள் இப்போது வெல்வெட்டித்துறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே அந்த வெல்வெட்டித்துறை மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம்.
அவர்களை சூழ்ந்திருந்த துன்பங்கள் இன்றும் கூட விலகுவதாக இல்லை. இப்போது நாங்கள் வெல்வெட்டித்துறையை அடைந்திருக்கின்றோம். இதுதான் வெல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய சிதம்பர கல்லூரியின் விளையாட்டு மைதானமாக இருக்கின்றது. இந்த மைதானத்துக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடியதுதான் புகழ்பூத்த ஒரு கல்லூரியாக இருக்கக்கூடிய சிதம்பர கல்லூரி. வெல்வெட்டித்துறை மண்ணில் இருந்து பல மூளைசாலைகளை உலகம் முழுக்க விநியோகித்திருக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை விளங்குகின்றது. இப்போது நாங்கள் இந்த பாடசாலையையும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். வீதிகளை பாருங்கள். இந்த வீதியால் மனிதர்கள் எவ்வாறு செல்ல முடியும் என்பதை நீங்கள் ஒரு கணம் பாருங்கள். இந்த வீதியால் பயணித்து நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இன்று உங்களுக்கு சொல்ல போகின்றோம். வெல்வெட்டித்துறை மண் என்பது வரலாற்றிலே ஒரு புகழ்பூத்த மண்ணாக இருக்கின்றது. இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் பட்ட இன்னல்கள் என்பது ஒரு மிக மோசமான ஒரு விடயமாக, அதாவது மோசமான இன்னல்களை இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் கடந்த காலங்களிலே அனுபவித்திருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் வெல்வெட்டித்துறையை அடைந்து உள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்கள் கண் முன்னாக தெரியக்கூடிய ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அருகே செல்லக்கூடிய வீதி, அந்த வீதியிலே தான் தலைவர் அவர்களுடைய வீடு அமைந்திருந்தது. தற்போது அந்த வீடிலே காணி மட்டும் எஞ்சி இருக்கின்றது. வரும் வழியிலே இந்த விடயங்களை நாங்கள் விலாவாரியாக பார்க்கலாம். நாங்கள் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வெல்வெட்டித்துறை சந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அந்த வெல்வெட்டித்துறை சந்தி பகுதியை நாங்கள் அண்மித்து விட்டோம். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வீதிகளில் மனிதர்கள் எவ்வாறு பயணம் செய்யலாம் என்பதை நீங்கள் பாருங்கள். இதுதான் வெல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய முத்துமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் இந்திர விழா மிகவும் சிறப்பான முறையிலே வருடாவரிடம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இப்போது நாங்கள் இந்த ஆலயத்தையும் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியினூடாக பயணிப்பது என்பது ஒரு சிரமமான காரியம். அந்த சிரமமான காரியத்தை பலரும் தினமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்தை நாங்களும் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் வெல்வெட்டித்துறை சந்தியை அடைந்திருக்கின்றோம். இந்த சந்தியில் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக தேடி வந்த விடயம் இருக்கின்றது. அதாவது வலிகள் மிகுந்த கதைகளை இங்கே உள்ளவர்கள் சொல்ல போகின்றார்கள். இங்கிருந்து வெள்ளவழிக்கு செல்வதாயின் 5.6 கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டும். இது ஒரு முக்கியமான சந்தியாக இருக்கின்றது. பல வரலாற்று சுவடுகளை, வரலாற்று வழிகளை தன்னகத்தே சுமந்திருக்கக்கூடிய ஒரு சந்தியாக இருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து நாங்கள் மேலதிக விடயங்களை உங்களுக்காக நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம். இங்குள்ளவர்களோடு பேசி பார்க்க போகின்றோம். தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். இது ஒரு முக்கியமான காணொலியாக இருக்கின்றது. இந்த காணொலியோடு நீங்களும் நாங்களும் இணைந்து பயணிக்கலாம். வணக்கம். நாங்கள் இது விஷயமா கேள்விப்பட்டு தான் வந்த நாங்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர் என்ற வகையில் இந்த என்ன பிரச்சனை சொல்லுங்க. இந்த வீதி வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 36 வயசு. இது வரைக்கும் இந்த வீதி நான் பார்த்ததே இல்லை. தற்சமே அந்த தற்காலிக வேலையை வந்து செய்வோம். இந்த மாதிரி நம்மளுக்கு மாற ஒரு கொஞ்சம் தாரை கொட்டி அப்படி போட்டு போயிடுவீங்க. இது வரைக்கும் இந்த வீதி புனரமைக்கப்படவே இல்லை. நான் இந்த இதில் வந்து ஆட்டோ சங்கத்தில் சாரதியாக இருக்கேன். நாங்கள் உழைக்கிற காசில் வந்து எங்களுக்கு நிச்சயம் பண்ணுறதே கிடையாது. எந்த பிள்ளைகள தேவைக்கோ இதுக்கு இந்த வீதியை பாவிக்கிறதால உங்களோட வாகனங்கள் பழுதா போகும். வாகனங்கள் பழுதா போகுது. தொகை வந்து வாகனத்துக்கு தான் போகுது. இப்போ நிறைய பிரச்சனைகள் இந்த வீதி போய்கொண்டிருக்கு. இப்போ இது வந்து வாகன சாரதியாக எனக்கு போல பிரச்சனை இல்லை. மாணவர்கள் மற்றது ஆஸ்பத்திரி போகிறார்கள், வயது போனாக்கள் எல்லாம் இதுல வந்து இந்த வீதியெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட எத்தனையாம் ஆண்டு இது முழுமையாக புனரமைக்கப்பட்டது? இப்ப பகுதி என்னுடைய கேள்விப்படி 1964ஆம் ஆண்டு செய்ததா ஒரு கேள்வி. சும்மா தச்சமே அந்த தற்காலிக வேலையெல்லாம் கண்துடைப்பு வேலைன்னு சொல்றோம். கண்துடைப்பு வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஓட்டியை நிரப்புறது அது கொஞ்ச நாள்ல போயிடும். அது கொஞ்ச நாள்ல போயிடும். இந்த விஷயத்துக்கு முதல் இப்ப நீங்க ஒரு அடையாள உண்ணாவிரதம் கையெழுத்து வேட்டா, இதுக்கு முதல் என்ன நடவடிக்கை எடுத்த நீங்கள்? இதுக்கு முதல் வந்து எங்களுடைய சங்கத்தால வந்து ஆட்டோ சங்கத்தால வந்து நிறைய ஆர்டிஐக்கு கூட அறிவிக்கிறோம். மற்றது வடக்கு அந்த மாகாண சபை இருந்தப்போ மாகாண சபையை கூட அறிவிக்கிறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. சின்ன சின்ன வீதியெல்லாம் உள்ள போய் பாருங்க. குறிச்சி பெரும்பாலான வீதிகள் யாழ்ப்பாணத்தில் புனர்வச்சி நம்ம இது ஒரு முக்கியமான இடம். பலருக்கும் தெரியும், ஏன் முக்கியம் தெரியும். இந்த வீதி வந்து மிக விரைவில் புனரமைக்கப்படும் நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறீங்க இந்த செயற்பாடுகள் மூலம்? அதாவது உங்களோட அடையாள உண்ணாவிரதங்கள் மூலம் அவர்கள் கவனத்தில் எடுத்து செய்வார்கள் நம்புறீங்க? இப்போ நாங்கள் இது வந்து ஆரம்ப கட்டமாக இதை செய்ய தொடங்கி இருக்கோம். இதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுப்போம். எங்களுக்கான இந்த வீதி புனரமைக்கப்படாட்டி, ஏன்னா நாங்கள் வந்து வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம். வரி செலுத்தி கொண்டும் எங்களுக்கு இந்த வீதி போராட்டி பிரயோசனம் இப்போ என்ன சொன்னால் கிட்டத்தட்ட சில வீதிகள் வந்து கிடங்கா இருக்கும். இதில் வந்து நிறைய கல்லுகள் இருக்கு, ஆக்களை உருட்டி விழுத்துற மாதிரி இருக்கு மோட்டர் சைக்கிள் வரும்போது. பாடசாலை மாணவர்கள் வயது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வீதி இந்த மாதிரி இருக்கு? 12 கிலோமீட்டர் வீதி தான் செய்யாம இருக்கு. மிச்சமெல்லாம் செய்தாச்சு. புதிய அரசு தானே, அப்படியே இதை மிகவும் கவனத்தில் எடுப்பினே வந்து நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். அதில் இந்த புதிய அரசு ஏற்று சில நாட்களில் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி நடைபெற்று வந்தோம். இதில் எங்களோட
பருத்துறையிலிருந்து இது 90 வரையான கடத்தொழில் சங்கங்கள் நமக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதோட நமது வல்லை மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒரு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்கி கொண்டிருப்பது எங்களுக்கு வரவேற்கக்கூடியதாக. நாங்களும் அந்த வீதி மனிதர் வந்து நீங்கள் சரியான இடத்தை சொல்லுங்க. இதுல துவங்கி இதுல வந்து அந்த வீதி வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கு. முன்னாளை பருத்தித்துறை வீதியானது வந்து மிகவும் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய இடம் வந்து தொண்டமனாரில் இருந்து பருத்தித்துறை துறைமுகம் வரை. உண்மையில வந்து இந்த பம்மிங் அதுகளால இவ்வளவு பள்ளிக்கூட மாணவர்கள் இவ்வளவு பாதிக்கப்படுகிறது. இதால நாங்களும் சொல்லி சொல்லி லெக்சருக்கு அதுகளுக்கு ஓட்டு கேட்க வரையினே எல்லாம் செய்யணும். ஆனா இது வரைக்கும் இந்த 50 வருஷ காலமா இதுக்கு ஒரு முடிவே சொல்லி நூற்றாண்டாச்சு. எங்கட வாழ்க்கை எங்களுக்கும் 51 வயசு ஆச்சு. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இவ்வளவு பாதிப்பு தான். இதெல்லாம் வேறது வரைக்கும் வேறுமா வேறது வரைக்கும் நல்லதா நடக்குது. ஆனா லெக்சர் கேட்க முன்னுக்கு வந்துடுவேன். எங்களோட உரிமையை நாங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு அதுக்கு ஓட்ட போடுறோம். ஆனா ஓட்டு முடிய வெண்டு முடிய அவன் அங்க பாராளுமன்றத்துல இருக்கிறேன். ஆனா இங்க வந்து மக்கள் பிரச்சனை பாக்குறீங்க. எதுக்கு இந்த முறை வந்து 6 பேர் தெரிவு செய்யப்பட்டது. அவர்களுடையாவது நீங்கள் போய் கோரிக்கை வச்சீங்க. புது ஜனாதி வந்ததுக்கு இதை பார்த்து இந்த மக்கள் இந்த பள்ளிக்கூட புள்ளிகள் இந்த மக்கள் இந்த பிரச்சனையை பார்த்து எங்கள் ஒரு இரக்கத்திலேயாவது பார்த்து ஒரு நல்ல விஷயமா செய்திருந்தா எங்களுக்கு நல்லா தான் அடையும். நம்புறோம் நாங்கள் இதோட நல்லா நடக்கணுமாண்டு. நடுவே இந்த இதால கூட வேதியா நடக்கு இந்த குழந்தைகள் இந்த பிரச்சனை. குழந்தை பிள்ளைகளுக்கு சைக்கிள்ல பள்ளிக்கூடம் போக விழுந்தோளும் போது இந்த ரோடு தொண்டமாத்துல இருந்து 12 கிலோமீட்டர் இடப்பட்ட இடத்துல வந்து நிறைய பாடசாலைகளும் இருக்கு. நிறைய பாடசாலைகள் பெரிய பாடசாலை உட்பட நிறைய பாடசாலைகள் இருக்கு. சிதம்பரம் இருக்கு, இது இருக்கு, மாலை இருக்கு, புதிய பரத்திரியான கிடாக்கு. ஆனா இதுக்கு ஒரு தடவை நடவடிக்கை எடுக்கிறே இல்லை. நாங்களும் இது நல்லா நடக்க இந்த யூசியால எங்களுக்கு ஒரு குட்டு காட்டி கொண்டு போட்டு 50 வருஷம் இதான் நடந்து கொண்டிருக்கோம். குடுக்காட்டி மாதிரி போடுவேன். அது அடுத்த நாள் வான போக்கில் கொண்டு இதால எங்களுக்கும் இது வரைக்கும் ஒன்றுமே நடந்ததா தெரியல. எனக்கு இப்படி எங்கட வாழ்வாதாரம் இதுகளால இவ்வளோ பிரச்சனை நடக்குது, பாதிப்பு நடக்குது. வாகனம் ஓடுறோம், தேமான ஒரு பிரச்சனை எல்லா இடமும் போட்டிருக்கேன். இந்த வல்லடத்துல மாவட்டத்துல இந்த தொண்டமனாத்துல இருந்து பருத்தித்துறை இது வரைக்கும் 50 வருஷமா இதுவுமே நடக்கு. இந்த போராட்டம் மேலும் வலுப்பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலம் அதற்கான தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக இந்த வீதியின் முக்கியத்துவம், வீதியின் பயன்பாடு, அன்றாடம் இந்த வீதியை பயன்படுத்துவதின் தொகை என்பவற்றை கருத்தில் கொண்டு அடுத்ததாக இந்த போராட்டத்தின் வரிசையின் முகமாக உரையாட அழைக்கின்றோம். வினோதாஸ் கவிஞன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சாத்வீக போராட்டத்திற்கு வந்திருக்கின்ற பல முறைப்பாடு கடிதங்களும் பல நேரடி சந்திப்புகளை மேற்கொண்டு பல காலதாமதங்கள் ஏற்பட்டதனால் தான் இன்றைய நிலையில் இந்த சாத்வீக போராட்டம் இங்கே நடைபெறுகின்றது. இது வெறும் சாத்வீக போராட்டம் அல்ல, அனுபவத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. அண்மையில் புலம்பெயர் தேசத்திலிருந்து வல்வெட்டித்துறைக்கு வந்து உந்துருளியில் சென்ற எமது வல்வையின் ஒரு புலம்பெயர் தேசத்து உறவு. வணக்கம் அம்மா. இந்த வீதியால பெண்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாக எல்லாரையும் பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் பெண்கள் என்ற வகையில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்க. சாதாரணமாக ஒரு சந்தைக்கு போகிறோண்டா கூட மழை நேரம் பயமாக கிடக்குது. பள்ளத்தை பார்க்குறதோ வெள்ளத்தை பார்க்குறதோ பக்கத்தில் வர வாகனத்தை பார்க்குறதோ ஒன்று தெரியாமலுக்கு ஒரு திண்டாட்டமாக இருக்குது.
மற்றது இந்த பிள்ளை கற்பிணி அவள் ஆட்டோவில் கூட்டி கொண்டு போகிறத கூட யோசிக்க வேண்டியிருக்கு. அங்கால குழுங்குது, இஞ்சால குழுங்குது, அப்படியான சில கட்டங்களாக இருக்குது. அதாவது பாடசாலை மாணவர்கள், கர்ப்பிணி தாய்மார், கர்ப்பிணி பெண்கள், வயசு போன அம்மா மருந்த ஊரணிக்கு கிளினிக்கு வியாழன் சனி செவ்வாய் ஒவ்வொரு கிளினிக் வரைக்கும் அவையில் படுற கஷ்டம். நான் கடை வச்சிருக்கிறேன், கடையில இருந்து பார்ப்பேன். ஒவ்வொரு இங்கே பஸ் ஓட்டம் கூட குறைவு, ஆட்டோவே ஓட யோசிக்கிறாங்க. இந்த ரோட்லேயே ஓண்டோன்னு பின்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறோம். நீங்கள்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அந்த இதுக்கு கொண்டு போகணும். நிச்சயமாக வாகனத்தில் செல்பவர்கள் மட்டுமல்ல, நடந்து போவர்கள் கூட பிரச்சனை சொன்னா வாகனம் வந்து திரும்ப தெரியாது. நிச்சயமாக இந்த பாதை வந்து மிக விரைவில் சரியாகவும் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கும் அதுதான் வேண்டுகோள். அதுக்காகத்தான் இதில் இருக்கிறோம். எங்களோட வேலையிலையும் விட்டுட்டு இதுக்கான முக்கியமான பிரச்சனை தான். முழு ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். இது இன்றைக்கு தான் இந்த செயல்முறை தொடங்கி இருக்குது. இவ்வளோ காலம் நாளை கடத்தி வேஸ்ட் ஆக்கிட்டோம், காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம். இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுமன்றது தான் என்ற வேண்டுகோள். நாங்கள் வேண்டிய சரி, நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக எதிர்நோக்கின பிரச்சனை, கடந்த காலத்தில் இந்த பாதையை பாதிக்க நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது எதிர்நோக்கின பிரச்சனை, அதில் ஏதாவது மறக்க முடியாத விஷயம் தான் இருக்கு? தனிப்பட்ட முறையாக நாங்கள் எனக்கு இப்போ 52 வயசு, 52 வருஷமாக நாங்கள் இந்த வீதியை தான் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாங்கள் வெள்ளெடுத்துறதான். இடையில தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஊரில் இல்லாமல் இருந்தோம். அதனால் நிறைய கஷ்டங்கள். நாங்கள் சைக்கிளில் தான் கூடுதலாக பாவிக்கிறோம். நாங்கள் சைக்கிள் ஓடைக்கே கல் தடக்குமோ, வெள்ளம் தடக்குமோ, வயசு எங்கட இதுகள் எல்லாத்துக்கும் விழுந்துட்டாலும் பெரிய பாரதூரமான பிரச்சனை. அதனால் நிறைய கஷ்டங்களை நாங்கள் எதிர்நோக்கிறோம். சிலர் சொல்லாமையே போயிடுறோம். சரி, நாங்கள் தானே அதை சமாளிக்கணுமெண்டு. இப்போ சொல்கிறக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கின்றபடியாக நான் இதை சொல்கிறேன். என்ன போல் நிறைய பெண்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நேரம் மேலும் ஒரு நேரம் ஏலாத நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோண்டா கூட வீதியால் நாங்கள் சட்டன்னு போக முடியாது. 10 நிமிஷம் போக வேண்டியதை நாங்கள் 1 மணித்தியாலும் சுற்றி கொண்டு போக வேண்டி இருக்குது. அதை போல் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இப்போ இது நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை, நல்ல நிறைவான ஒரு தீர்வு வரணும் இதுக்கு. இந்த இடத்துல பாடசாலை மாணவர்களை பெருசாக காண இல்லை. பாடசாலை மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனை பற்றி உங்களோட வீட்டில் எப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பாக நானும் எங்களோட அயலில் எங்களை சுற்றி உள்ளதெல்லாம் மகளிர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் தான் சரியான கஷ்டப்படுதுகள். அதுவும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைகள் காலையில் 10 நிமிஷம் முதல் ஓடுற ஸ்கூலுக்கு அரை மணித்தியாலத்துக்கு முதலே அதில் வெளிக்கிறதில்ல. என்னன்னு சொன்னால் ரோட்டில் சைக்கிள் ஓட இல்லாது, பள்ளத்தில் விழுவோமோ வெள்ளத்தில் விழுவோமோன்ற கண்ணோட்டத்தில் வேகமாக போக வேண்டி கிடக்கு. அதே போல் பேரண்ட்ஸும் கொண்டை விட்டுட்டு வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறோம். பிள்ளைகளை கொண்டை விட்டுட்டு போகிறதுக்கு 1 மணித்தியாலத்துக்கு முதலே வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டி இருக்குது. அப்படி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இந்த பருத்தித்துறையிலிருந்து தொண்டமானார் வரைக்கும் நிறைய பாடசாலைகள் இருக்குது. கல்வி சமூகம் சார்ந்த நடவடிக்கை ஒன்றும் செய்யலையா இது வரைக்கும்? கல்வி சமூகம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 50 வருஷத்தில் பெருசாக ஒரு நடவடிக்கை எடுத்து நான் அறிய இல்லை. கொஞ்ச நாளைக்கு ரோடை சும்மா கல்லுகளை போட்டு கொஞ்சம் சரிப்படுத்துவினோம், மண்ணை போட்டு இது ஓகே பண்ணுவினோம். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆக எங்களோட ரோடு போட போகிறாங்களேன்ட்டு. அப்புறம் பார்த்தா அதோட போயிடும். திருப்பி மழை வந்தோடனே அந்த போட்ட கல்லுகளும் கரைஞ்சி கொண்டு போயிடும். எங்களால் நார்மலாக இருந்த ரோடை விட கல்லுகள் போட்டால் பிறகு ரோட்டில் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நிறைய இன்னல்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆள் சொல்கிறேன், சொல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவையிருந்த சார்பாக தான் நான் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இந்த வீதி ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பலரும் பாவிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அது நிறைய பிரச்சனையாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய அனைவருடைய பிரச்சனையும் விரைவில் தீர்க்கப்பட நாங்களும் விரும்புகிறோம். இதுவரை நேரம் எங்களுக்கு கருத்து தெரிவித்தது நன்றி. பொன்னாலை பருத்தித்துறை வீதி ஒரு குறிப்பிட்ட அளவிலான தூரம் புனரமைக்கப்படவில்லை. குறிப்பாக தொண்டமனாரிலிருந்து பருத்தித்துறை வரையான வீதி தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வீதியினை எங்களுடைய மக்கள் தங்களுடைய போக்குவரத்து தேவைக்காக பயன்படுத்தப்பட முடியாமல் இருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த வீதியை கூட கிண்டி கிளறி அதை நாங்கள் புனரமைக்கப்படுவோம் என்று சொல்லி அந்த வீதி இன்னும் பாவிக்கப்பட முடிய வீதியாக மாற்றியதால் ஏற்பட்ட விளைவுகளையும் இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்று வல்வடித்துறை மக்களாலும் கடற்தொழில் சங்கங்களாலும் இந்த வீதியை பயன்படுத்தக்கூடியவர்களாலும் ஒன்று சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றையும் இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த வீதியின் முக்கியத்துவம் என்ன, இந்த வீதியின் ஏன் புறமைக்கப்பட வேண்டும், இந்த வீதி எதற்காக இந்த அளவு தூரம் மட்டும் புறக்கணிக்கப்படுகின்றது என்பதான கருத்துக்களை இங்கே கூறியிருந்தார்கள். உண்மையாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏன் வல்வடித்துறை என்றால் புறக்கணிக்கப்படுகின்றது? வல்வடித்துறை என்று சொன்னால் அதை அச்சமாக பார்க்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகின்றது. இதனால் எங்களுடைய அபிவிருத்தி பணிகள் கூட இந்த பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வீதி எப்போது திருத்தப்பட வேண்டிய வீதி. ஆரம்பிக்கப்பட்டவுடன் நாட்டில் ஒரு பொருளாதார இறுக்கம் ஒன்று வந்தது, அதனால் இடைநிறுத்தப்பட்டது என்று கூறியிருந்தார்கள். அதற்கு பின்னர் இந்த பொருளாதாரத்திலிருந்து நாடு மெல்ல மெல்ல மீளுகின்ற நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த நிதி உதவியுடன் பல வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீதி மட்டும், இந்த இடைத்துண்டு மட்டும் புனரமைக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. தம்பி அவர்கள் கூறியது போன்று மானிப்பாய் பிரதேசத்திலே அந்த மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வெள்ளத்துக்குள்ளால் எவ்வளவு துன்பப்படுறார்கள் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள். இன்று அந்த வீதிகள் புனரமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆனால் இது தொடர்பாக எங்களுடைய பொது அமைப்புகள் பல கூட்டங்கள் கதைத்திருந்தாலும் இது எவருமே கண்டுகொள்ளவில்லை. நிச்சயமாக இப்பொழுது பொறுப்பேற்கின்ற புதிய அரசாங்கம் கூட இது தளவற்ற மண், தளவற்ற ரோட்டு என்று காரணம் காட்டி புறக்கணிக்காது இந்த முக்கியத்துவப்படுத்தி யாழ் மாவட்டத்திலே திருத்த வேண்டிய வீதிகளிலே மிகவும் முக்கியமான வீதியாக இந்த வீதியை அவர்கள் திருத்தி தர வேண்டும். திருத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இல்லை, அவர்களும் கடந்த கால அரசுகளைப் போல், கடந்த கால அரசாங்கத்தை போல் இந்த மண்ணை புறக்கணிக்கத்தான் போகிறார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீதி உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்த வருடம் புதிய பாதீடு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய இந்த மகஜர்கள் நிச்சயமாக அவர்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அனுப்புவார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் அனைவரும் பாராளுமன்றத்திலே இந்த வீதியின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் இந்த வீதி திருத்தப்பட வேண்டும் என்று ஆணித்தரமான குரல் கொடுக்க வேண்டும். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வீதி புனரமைக்கக்கூடிய மாற்றப்பட வேண்டும் என்று நான் சம்பந்தப்பட்டவுடன் கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக இது புனரமைக்கப்படக்கூடிய ஒரு வீதி. இது கன தூரம் இல்லை. பொன்னாலையிலிருந்து இவ்வளவு தூரம் புனரமைக்கப்பட்டவர்கள், இது ஒரு சிறிய அளவு தூரம் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும். இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் முகமாகவும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் பூர்வமான ஆதரவை இந்த போராட்டத்துக்கு வழங்கும் முகமாக நான் இந்த இடத்திலே பங்கு பெற்றிருக்கேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் விமலதாஸ் கவிச்செல்வன். நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் உரையாற்றி கொண்டிருந்தீர்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்கள். ஊரணியை சேர்ந்த ஒருவர் இறந்ததாக இந்த வீதியிலே. அதை பற்றி சொல்லுங்கள் மேலதிகமா. அதாவது ஊரணியில தான் அந்த சம்பவம் நடந்தது. ஊரணியை சேர்ந்தவர் இல்லை, வல்வெட்டித்துறையை சேர்ந்த வெளிநாடு ஒன்றில் இருந்து வசிக்கிற புலம்பெயர் தேசத்து உறவு ஒருவர். அதாவது விடுமுறைக்காக வல்வெட்டித்துறைக்கு வந்திருந்த சமயத்தில் இங்கே ஒரு பின்னேரம் 6 மணி அளவில் வீதியால் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு அவரும் அவருக்கு வைஃபும் போன இடத்துல ஊரணி ஆஸ்பத்திரி, அதாவது ஊரணி வைத்தியசாலைக்கும் இடிகாட்டு மயானத்துக்கும் இடையில போன பகுதியில் மிகப்பெரிய பள்ளம் காணப்படும். அந்த இதில் போய்கொண்டிருக்க அவர் பழக்கம் இல்லாததால் அந்த பள்ளத்தில் விழுந்து உடனடியாக அடுத்த பக்கத்தில் உள்ள கரையை பள்ளத்துக்குள்ள விழுந்து ஆள் தூக்கி எறியப்பட்டது. ஊரணி ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அங்கே இருந்து அவரை மந்திய ஆஸ்பத்திரியை கொண்டு போன இடத்துல அவர் அந்த இடத்திலே இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாதம் அளவில் தான் இருக்கு. அதாவது ஒரு மாலை வேளையில் இவ்வாறான சம்பவங்கள் இது மட்டுமல்ல, பல பேர் இதில் விழுந்து கால் உடைஞ்சு மோட்டார் பைக் டேமேஜ் ஆகி இப்படியான இழப்புகள் ஏற்பட்டு கடந்த வாரம் நான் கூட பார்த்தது அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வயது போன அம்மாவும் ஐயாவும் போய்கொண்டிருந்தார்கள். குழிக்குள்ள மோட்டார் சைக்கிள் விழுந்து உடனே அந்த இடத்துல விழுந்து அம்மாவுக்கு காலை கிளியர் ஆகும். இப்படியான இடர்பாடு மிகவும், அதாவது வீதியை சில இடங்கள்ல கிளறி வீதி அபிவிருத்தி அதிகார சபை அபிவிருத்தி என்ற போர்வையில ஏபிசியை போட்டுட்டு விட்டு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைக்குரிய பாதையில எத்தனை பாடசாலைகள் இருக்கு. இதுல எடுத்துக்கொண்டா ஹார்ட்லி காலேஜ் மெத்தடிஸ் தொடங்கி வல்வெட்டித்துறையில சக்கோட்டையில இருக்கு சக்கோட்டை பள்ளிக்கூடம். அதை அடுத்து சக்கோட்டைக்கு இங்கால வரைக்குள்ள ஒழுகண்டியில 2 பாடசாலைகளும், வல்வெட்டித்துறையில 5 பாடசாலைகளும், வல்வை மகளிர் வல்வை AMT RC
கல்வி சோறு வித்தியாசாலை, சிதம்பர கல்லூரி மற்றும் தொண்டமனார் வீரத்து வித்தியாசாலை போன்ற பல கல்லூரிகளும் அதுல பிரபல்யமான கல்லூரிகள் உட்பட பல ஆயிரம் மாணவர் போக்குவரத்து வீதியா இது இருக்கு. உங்கள் கூட்டுப்படி நிறைய பாடசாலை இருக்கு சொல்றீங்க. கல்வி சமூகம் ஊடாக இந்த பாதை பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கலையோ? இந்த இதுவரையில நான் அறிஞர் கல்வி சமூகம் மட்டுமில்ல, கல்வெட்டுத்துறையில உள்ள பொது அமைப்புகள் உட்பட எல்லாமே இந்த முயற்சியில ஈடுபட்டது. ஆனா இதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த அரசாங்கமும் ஒருங்கிணைப்பு குழுவும் எங்களுக்கு பல செய்வம் என்ற உறுதிகள் அளித்த உட்பட்ட. ஆனா இந்த வீதி இங்க தொடங்கப்பட்டு இன்னைக்கு பொன்னால பருத்தித்துறை அந்த ப்ரொஜெக்ட் தொடங்கி அது பொன்னால பருத்தித்துறை தொண்டமனாறு நிறுத்தப்பட்டு. ஆனா நிறுத்தப்பட்ட மீதியான இடம், அதாவது காங்கேசத்துறையிலிருந்து பலாலியிலிருந்து இடப்பட்ட பிரதேசம் திருப்பி போன வருடம் மீள்நிரப்பு செய்யப்பட்டாங்க. ஆனா இதை செய்யாம மறந்து வஞ்சிக்கப்பட்டாங்க. உங்களுடைய பதாகை ஒன்றில் பார்த்தா தலைவன் பிறந்த என்றதான் நீங்கள் துவேஷம் இனவாதம் செய்கிறீர்கள் என்ற ஒரு வசனம் இருந்தது. அது ஒரு காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இப்படிதான் இலங்கையோ அல்லது வட இலங்கையை பொறுத்தளவில் என்ன ஒரு விடயமாக இருந்தாலும், எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் கல்வெட்டுத்துறையை தூக்கி எமது இனமோ அல்லது எமது தலைவன் பிறந்த மண்ணுக்காகவோ என்னவோ எமக்கான உரிமைகளோ எமக்கான சலுகைகளோ எமக்கான இதுகளையோ கொடுக்கும் பொழுது எம்மை புறக்கணிக்கிற தன்மை இது வரலாற்றில் இடம்பெற்று அந்த வேலையெல்லாம் நாங்கள் இதையும் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா தலைவன் பிறந்த மண்ணுக்கு எதையும் கொடுக்க கூடாது, அல்லது கொடுத்தா நாங்கள் உறவுற வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். இதுவரை உங்களுடைய நேரத்தை எங்களோட ஒதுக்கிறது மிக்க நன்றி. நன்றி. இதுதான் பெல்வெட்டுத்துறையில் அமைந்திருக்கக்கூடிய நெடியகாடு விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் மீண்டும் அந்த உண்ணாவிரதம், அதாவது அடையாள உண்ணாவிரதம் இருந்த அந்த மக்கள் இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகின்றோம். இங்கிருந்தும் அந்த பகுதியை நோக்கி செல்லக்கூடிய வீதியை பாருங்கள், மிக மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. இந்த மக்களுக்கு இந்த வீதி பிரச்சனை என்பது இன்று நேற்றில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு மிக விரைவிலே கிடைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது நாங்கள் இந்த வீதியின் வழியாக பயணித்து மீண்டும் வெல்வெட்டித்துறை சந்தியை அடைய போன்றோம். அதாவது நாங்கள் இந்த காணொளியின் முதற் பகுதியை காட்டியது யாழ்ப்பாணத்தில் இருந்து வெல்வெட்டித்துறை நோக்கி வரக்கூடிய பாதையாக இருந்தது. இப்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை பருத்தித்துறை பகுதியிலிருந்து வெல்வெட்டித்துறை சந்தியை நோக்கி செல்லக்கூடிய பாதையாக இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மட்டும் வீதிகள் சுமாரான வீதிகளாக இருக்கின்றன. மற்ற இடங்களில் அனைத்து பகுதிகளுமே சிதைவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய வீதிகளாகத்தான் இருக்கின்றன. இந்த வீதியிலே பலரும் நடந்திருக்கக்கூடிய, பலரும் சென்று வந்திருக்கக்கூடிய ஞாபகங்கள் இருக்குமே என்று சொன்னால் இந்த வீதிதான் ஒரு முக்கியமான வீதி. வெல்வெட்டித்துறை என்பது இந்திர விழாவுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு இடம். அந்த இந்திர விழா நடைபெறும் போது இந்த வீதி மிகவும் பார்ப்பதற்கு அழகான வீதியாக, இந்திர லோகம் போல காட்சி தரும் வீதியாக இருக்கக்கூடியதும் இந்த வீதிதான். நாங்கள் இப்போது பருத்தித்துறை பக்கத்திலிருந்து நெடியகாட்டு பிள்ளையார் ஆலயத்தை தாண்டி இப்போது நாங்கள் மீண்டும் வெல்வெட்டித்துறை சந்தி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அந்த சந்தி பகுதியிலிருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் செல்லக்கூடிய திசையிலே பயணிக்க இருக்கின்றோம். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த பாதையை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். அதற்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றோம்.
அது என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், தலைவர் அவர்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதி, அதாவது ஏற்கனவே அந்த இடத்தில் ஒரு வீடு இருந்தது, தற்சமயம் இல்லை. அந்த காணி பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றோம். அந்த காணி பகுதி தற்போது எவ்வாறு இருக்கிறது என்ற விடயங்களை இந்த காணொளியின் மூலமாக நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். பல்வை முத்துமாரியம்மன் ஆலயத்தை கடந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அருகே செல்லக்கூடிய வீதி. அந்த வீதியிலே செல்லும் போது இடதுகை பக்கமாக 2வது காணியாக அவர் வாழ்ந்த அந்த வீட்டின் காணி எஞ்சிய பகுதி இருக்கின்றது. அதாவது அந்த வீடு தற்சமயம் இல்லை, இடிக்கப்பட்டு விட்டது. அந்த காணிதான் இருக்கின்றது, அந்த நிலப்பரப்பு இருக்கின்றது. அதையும் பார்த்துவிட்டு இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இதுதான் அந்த ஆலடி சந்தி தான் அந்த ஆலமரம். இப்போது நாங்கள் செல்லுகின்ற போது இது 1வது வீடு. 2வதாக இருக்கக்கூடிய இந்த காணி தான் அவர்கள் வாழ்ந்த காணியாக இருக்கின்றது. இங்கேதான் அவருடைய பாரம்பரிய வீடு அமைந்திருந்தது. தற்சமயம் அந்த வீடு இங்கே இல்லாத போதிலும் இங்கே பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி கூட இந்த காணியிலே ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றது என்பது பலரும் ஒரு அறிந்த விடயமாக இருக்கின்றது. இந்த விடயங்களோடு நாங்களும் இந்த காணொளியை நிறைவு செய்ய போகின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றோம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொளியிலே சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.